ஈஸியாக வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாஸ்மதி ரைஸ், ஒரு பெரிய வெங்காயம், பாதி தக்காளி, 4 பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ. இது இல்லாமல் நீங்கள் மஷ்ரூம் பீஸ்லாம் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பட்டை துண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கேஷ்யூஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் உப்பு, எண்ணெய் தேவைப்படும். நெய்யும் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் 20 to 30 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சீரகமும் பட்டையும் தாளிக்கிறேன். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே நான் கார்லிக்கும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இது கூட தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி இது மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். காய் 1 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1 நிமிஷம் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 1 விசில் மீடியம் ஹீட்லையும் 1 விசில் சிம்லேயும் வச்சு ஆஃப் பண்ணணும். வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.